படப்பிடிப்பு தளங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவருடன் நடிக்கும்போது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி மேடம். கேப்டன் கேப்டன் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கக்கூடிய விஜயகாந்தோட உயிரிழப்பு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுவது. அவர் சார்ந்திருந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய கலைஞன், ஒரு மனிதர் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஒட்டுமொத்தமாக கதறி அழுகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய சாலி கிராமத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்தின் உடல். விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது வந்திருக்கிறார். அதற்கு அவர் சாறை சாறையாக மக்கள் கூட்டம் காலை முதலே வர தொடங்கியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் விஜயகாந்தனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கும் இல்லத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து பல்வேறு முக்கியஸ்தர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட அனைவரும் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அதற்கு முதலாவதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அவர் தேமுதிக என்ற கட்சியை தொடங்கியிருந்தாலும் கூட அரசியலையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் என்று பல நேரங்களில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டி இருக்கிறார். அவர் சமீபத்தில் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட அவர் பூரண நலம் பெற்று விரைவில் அவர் வீடு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். ஒரு சிறந்த நண்பர் என்றெல்லாம் கூட பல சமயங்களில் அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லை என்பது அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயகாந்தின் உடலுக்கு மாலை செலுத்தி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி இருக்கிறார். அந்த நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். அருகில் விஜயகாந்துடைய துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒரு மிகப்பெரிய சோகமயமாகவே தமிழகம் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோடு மூத்த அமைச்சர்கள் அனைவரும் நேரில் வந்து விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், என்னுடைய நண்பர், அவர் பூரண நலமடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தற்போது அவர் உயிரோடு இல்லை என்ற ஒரு செய்தியை அறிந்து மிகவும் துயருற்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் ஆளாக வந்து விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்திற்கு நேரடியாக வந்து மாலை செலுத்தி அஞ்சலி செலுத்தினார். மேலும் விஜயகாந்த் இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தார், முக்கியமாக அவருடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஆறுதல் தெரிவித்தார். அவரோடு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். அவர் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. விஜயகாந்தின் உடலுக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும். விஜயகாந்த் உடலுக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் வந்து விஜயகாந்த் உடலுக்கு மாலை செலுத்தி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து பல அரசியல் தலைவர்கள், பல முக்கியஸ்தர்கள் அனைவரும் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வருகை தர இருக்கிறார்கள்.